வெல்கம் டு சுகம் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி எலும்புகளை வலுவாக்கும் 8 உணவுகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். உடலின் அஸ்திவாரமே எலும்புகள் தான். இந்த எலும்புகள் பலவீனமாக இருந்தது அப்படின்னா உடலின் மொத்த ஆரோக்கியமும் பாதிக்கப்படும். முக்கியமாக உடலில் இருக்கிற தசைகளை பாதுகாக்கிறதுல எலும்புகளுக்கு முக்கிய பங்கு இருக்குங்க. வயது ஆக ஆக எலும்புகளின் பலம் குறைய ஆரம்பிக்கும். முன்பெல்லாம் வயதானவர்களுக்கு மட்டுமே எலும்பு தேய்மானம், எலும்பு பலவீனம், எலும்பு முறிவு, மூட்டு வலி, முதுகு வலி பிரச்சனைகள் வரும். தற்போதைய சூழ்நிலையில் 30 வயதை தாண்டினாலே இந்த பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து வருகிறது. இதற்கு கால்சியம் சத்தான எலும்புகளுக்கு முக்கியமான சத்து குறைபாடு தான். இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடியோவில் எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய 8 உணவுகளை வரிசையாக லைன் பை லைன் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேழ்வரகுல 100 கிராம் கேழ்வரகுல 35 கிராம் கால்சியம் சத்து இருக்குது. கால்சியம் சத்து எலும்புகளுக்கு ரொம்ப முக்கியமான சத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராகியை நீங்கள் புட்டாவோ, கஞ்சியாவோ, கூழாவோ, தோசையாவோ ஏதோ ஒரு வடிவத்தில் வாரத்தில் 3 தடவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலும்புகளுக்கு தேவையான அளவு கால்சியம் சத்து கிடைக்கும். எலும்புகளும் நல்லா பலமாக இருக்கிறதுக்கு இந்த கேழ்வரகு ஹெல்ப் பண்ணுதுங்க. அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை பாலில் இருக்கிறத விட 4 மடங்கு கால்சியம் சத்து முருங்கைக்கீரையில் இருக்குது. முருங்கைக்கீரையை பொரியலாகவோ, கூட்டாகவோ அல்லது சாம்பார்லேயோ போட்டு நீங்கள் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எலும்புகளுக்கு தேவையான வலிமையான கால்சியம் சத்து இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா தயிர். பாலில் இருந்து பெறக்கூடிய தயிர்லேயும் கால்சியம் சத்து, பாஸ்பரஸ் சத்தெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அடிக்கடி உணவில் தயிர் எடுத்துக்கிட்டாலும் எலும்புகளுக்கு தேவையான சத்து கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்துலேயும் கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. கருப்பு உளுந்தை நீங்கள் வறுத்து பொடி பண்ணி நாட்டு சக்கரை போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். அப்படின்னா கருப்பு உளுந்து கஞ்சி வச்சு கூட குடிக்கலாம். ஏதோ ஒரு வடிவத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் எலும்புக்கு தேவையான அளவு கால்சியம் சத்து இந்த கருப்பு உளுந்துலேயுமே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலும்புகள் வலிமை அடைகிறதுக்கு கொள்ளு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. கொள்ளுலேயும் அதிகமான கால்சியம் சத்து இருக்குது. கொள்ளு ரசம், கொள்ளு துவையல்னு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை சேர்த்துக்கிட்டிங்கனாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா அத்திப்பழம். 100 கிராம் அத்திப்பழத்தில் 25-26 கிராம் கால்சியம் சத்து இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு அத்திப்பழம் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. எலும்பு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கு இந்த அத்திப்பழமுமே ஹெல்ப் பண்ணுது. ஒரு நாளைக்கு 1 எடுத்துக்கிட்டால் கூட போதுமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா பீன்ஸுமே ரொம்ப நல்லதுங்க. அதை பொரியலாகவோ, கூட்டாகவோ ஏதோ ஒரு வடிவத்தில் வாரத்துக்கு 1 or 2 டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ரொம்ப நல்லது. பாஸ்பரஸ் சத்து இதில் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா டேட்ஸ்லேயுமே இரும்பு சத்து இருக்குது, கால்சியம், எலும்புகளுக்கு தேவையான அனைத்து சத்தும் இருக்குது. உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உண்டான அனைத்து சத்துக்களுமே டேட்ஸில் இருக்குது. டேட்ஸுமே நீங்கள் ஒரு நாளைக்கு 2 பீசஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி எலும்பு வலிமை அடைகிறதுக்கு உண்டான சின்ன ஃபுட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாவே நம்மளுக்கு எலும்பு முறிவு, எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, முதுகு வலி இந்த மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலில் சுகம் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.